சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவோட மூத்த நிர்வாகியான KN நேரு மீது ரொம்பவே அதிருப்தியில் இருக்காராம் திமுக தலைவர் ஸ்டாலின். மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் மீண்டும் மீண்டும் திமுகவில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து இடையூறு தந்து வருவதா ஒரு புகார் எழுந்திருக்கு. இதனால் ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறதாகவும் கோபம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் போய்கொண்டிருக்கு. மேலும் இன்று கூட நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மிக பெரும் அளவில் பரபரப்பாக அவர் பேசப்பட்ட திமுக நிர்வாகிகள் மீது அவர் தாக்கப்பட்ட விஷயம் பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. சில முக்கியமான திமுக நிர்வாகிகள் மீது அவர் தாக்கியதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற விஷயத்தால் சமூக வலைத்தளங்களில் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அவங்களுடைய போக்கே சரியில்லை, திமுகவுடைய கட்சியின் நிலவரம் சுத்தமாக சரியில்லை என பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்கு. இதனால் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மூத்த நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் அவர்களால் வரும் 2026 தேர்தலில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் எனவும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினிடம் தெரிவித்ததா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் இது போன்ற மூத்த நிர்வாகிகளுக்கு பதிலாக இளமையாக இருக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக 2026 தேர்தல் என்பது உத்வேகமாக நடைபெறும் எனவும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவும் ஸ்டாலின் கருதுகிறாராம். மேலும் படிப்படியாக இந்த மூத்த நிர்வாகிகளை கட்சியுடைய அடிப்பட்டத்திலிருந்தே தூக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறதா ஒரு பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கு. KN நேருவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், ஏன் துரைமுருகனாக இருக்கட்டும், அனைவரும் அவங்களுடைய செயல்பாடுகளும் திமுகவுக்கு எதிராக தான் இருக்குது. தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக விமர்சனம் செய்யும் வகையில் தான் இருக்குது என குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்குது. இப்படி திமுகவின் மூத்த நிர்வாகிகள் தாங்கள் தான் மன்னர்கள் என நினைத்து கொண்டு மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்கிறார்கள் என குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் தான் உள்ளது. ஒருமுறை நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தால் மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கணும். ஆனால் நாங்கள் தான் மன்னர்கள், நாங்கள் தான் அரசர்கள் என அவர்கள் நினைத்து கொண்டு மக்களுக்கு எதிராகவே செயல்பட தொடங்கிடுறாங்க. இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்குது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் KN நேருவை 2 முறை வன்மையாக கண்டித்ததாகவும் மீண்டும் ஒரு முறை இவ்வாறு தவறு நடந்தால் கண்டிப்பாக அவரை பதவியிலிருந்து விலக்கக்கூட தயாராகவும் அடிமட்ட பதவியிலிருந்து விலக்கவும் தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது.